கம கம சூப் ரெடி. வாங்க சாப்பிடலாம். மணி காலைல 7 ஆகுது. ஸோ இப்போ சாப்பாடு வீடியோ வேணும்னு கேட்டிங்கல்ல, வாங்க போவோம். புரட்சி தலைவர் வந்தாயா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹாய் மக்களே, திஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சி குருமா. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோங்கிறத இவர் சொல்லுவார் டீட்டெயில்ஸாக. மக்களே, சாப்பாடு வீடியோ வேணும்னு கேட்டிங்கல்ல, ஆக்சுவலாக சாப்பாடு வீடியோ போட்டோம். நேற்றுலாம் சரியான வேலை. மானபட்டம் மாரியம்மன் கோயிலில் பூச்செறிதல் ஷூட்டை முடிச்சுட்டு பர்சனல் ஒர்க்கும் சரியான ஒர்க்கு அதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல 7 மணி இப்போ தான் 7:10 ஆகுது. காலையிலே சாப்பாடு வீடியோ எடுத்து வந்துட்டோம். ஸோ எங்கே வந்திருக்கோன்னா, ஆல்ரெடி எல்லா திருச்சி யூடியூபர்ஸு எல்லாருமே அடித்து போட்டு துவச்சி எடுத்த கண்டென்ட்டு அந்த கடை தான். என்ன கடைனா சரஸ்வதி மெஸ்ஸு, காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வரும். நாங்கள் ரிவ்யூ எடுக்கலாம் வரல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னால், காலைல 7 மணிக்கெலாம் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடும். ஆனால் எங்கள் நேரம் கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால ஆட்டுக்கால் பாயா மட்டும்தான் இருக்குது, இடியாப்பம் இல்லை. ஸோ நாங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம். அதுக்குள்ள தலைவன் ஆமாம். இந்த ஹோட்டல் வந்து எல்லா கண்டென்ட் எல்லா யூடியூபர்ஸ் நல்ல ஒரு வியூஸையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்து அடுத்து அதையும் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பிரியாணி இன்னைக்கு வருதோ அன்னைக்கு திருப்பி வந்து சாப்பிட்டுட்டேன். அந்த ஏரியாவில் எந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்காதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் போல இருக்கு. கறி பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோடனே அதுவாக உள்ள எல்லாம் வெந்து பண்ணலாம். தோசை வந்துருச்சு. நான் ஒரு சூப்பு சூப் இருக்குன்னு தெரியாது. இப்போ பக்கத்து டேபிளில் வச்சாங்க, ஆர்டர் பண்ணுறோம். பண்ணிட்டு
அமோகமா சூப் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. வழக்கம் போல காரம் கேரட் குழம்பு பார்த்தேன். செத்த பையல அறிவுக்கு அறிவிட்ட பையல மூஞ்சி மாலையும் பாரு. எந்த ஹோட்டல் போனாலும் இதே ஒரு குழம்பு கிடக்கு. ஒரு நாள் கேப்பு கிடைச்ச தலைமை கடை வெட்டுற மாதிரி காலம் இப்ப மாட்டிக்கிட்டான். அவன வேற என்ன பண்ற? ஊத்தி விட்டுறாரு. சூப்பு மாதிரியே இருக்கு. எது ஆக்சுவலா நேத்து பாத்தீங்கன்னா சரியான டயர்டுங்க. கடையெல்லாம் செம்ம ரஷ்ஷு. எதுவுமே பண்ண முடியல சண்டேங்கிறனால. சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இது பண்ணேன். சடனா பார்ட்னர் வந்து கூப்பிட்டாப்புல, கால் பண்ணிட்டான் 6:30 மணிக்கு. என்னப்பா ரெடியா போலாமா அப்படின்ட்டு. என்னப்பா வாங்க போவோமா? என்ன பண்றது, அலாரம் அடிச்சிச்சு. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அலாரத்தை ஆஃப் பண்ண முடியாது. அதனால வந்தாச்சு மக்களே. சரஸ்வதி மெஸ்ஸோட பயணம் நல்லபடியா முடிஞ்சு பயணமா சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டாச்சு. எல்லா ஃபுட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததுதான் எல்லாமே நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்க்காத சொன்னா நீங்களே திருப்பீங்க. அந்த புளி சட்னின்னு ஒன்று வச்சாங்க, அது செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் சூப் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாத நேரத்தில் நான் சூப்பு மட்டுமே குடிச்சிட்டு போறதோடு நான் நிறைய பேரை பார்க்க முடிச்சு. நல்லா அது மட்டுமே நல்லா ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது ஆட்டுக்கால் பாயா பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாருக்கும் ஒரு பிளேட்டு வச்சிடுறாங்க. அவங்களும் கேட்டுட்டு எதுவுமே இது பண்றது இல்லை. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே சுட சுட குஸ்கா. நாங்கள் மிஸ் பண்ணது வந்து குஸ்கா மிஸ் பண்ணிட்டோம், புரோட்டா மிஸ் பண்ணிட்டோம். சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை, 2 தோசை, 2 இட்லி, 1 தோசை தான் ஆளுக்கு ஒன்று. அதுவே பட் ஆனா அதுவே பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சைடு கிராஸ் பண்ணுறீங்க, தஞ்சாவூர் போகிறீங்க, இல்லாட்டி தஞ்சாவூர் வந்து எங்கேயாவது போகிறீங்க, காந்தி மார்க்கெட் தான் கிராஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் டிராஃபிக்லாம் ஒன்று இருக்காது. காரக்குள்ள நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் ரைட் சைடு பார்த்து நடந்து வந்துட்டு நீங்கள் காசை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நாங்கள் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக எவ்வளோ சாப்பிட்ருக்கோன்னா ஒரு ஆட்டுக்கால் பாயா, 4 இட்லி, 2 தோசை, சூப்பு சாப்பிட்ருக்கோம். மொத்தமாகவே 270 தான் வந்துருச்சு ஃபுட்டு. எங்களுக்கே ஆச்சரியம், இன்னும் இவ்வளோதான் வந்துருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன் ஒரு 400 வரும். நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. இது என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்க பழு தூக்குற லோட்மேன்ஸு மார்க்கெட்டு, காந்தி மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப பழமையானது, பன்மையானது. அங்க வந்து உழைச்சிட்டு லோடு தூக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வரவங்க இங்க ஒரு அளவுக்கு இங்க வந்து இவங்களும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சேவை மாதிரியே, சர்வீஸ் மாதிரியே இது ரொம்ப குறைஞ்ச விலையில. ஆமா, ஹம்பிளாக தான் இருக்காங்க. யார்ட்டையும் எதுவும் அழுத்தி பேசுறது இல்லை, வைக்கிறது இல்லை. ஹோட்டல்னா அந்த திமிரு இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் இந்த கேஸ் பிரச்சனை மட்டும் தீர்த்துனா நமக்கு இடியாப்பம் கிடைக்கும். இதுக்கு தீர்வுன்னு நினைக்கிறேன். இடியாப்பமும் சரி, மெயின் டிஷ்ல கொஞ்சம் ஒரு சில இதெல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ மக்கள் வாங்க, வந்து சாப்பிட்டு சாப்பாடு வீடியோன்னு கேட்டீங்க, போட்டாச்சு. அடுத்து ஒரு 4-5 நாளில் வந்து ஏரியாவில் திருவிழாலாம் வருது. ஸோ ஆல்ரெடி சீரியல் செட்லாம் கட்டி பாட்டுக்கிட்டலாம் போட்டுக்கிட்டு இல்லாம தான் இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால திருவிழா வர்றதுனால காப்பு கட்டிடுவோம் 1-2 நாள்ல. ஸோ நான்வெஜ் நம்ம சாப்பிட முடியாது. அதனால இப்போ ஒரு வீடியோ எடுத்துருவோம். அப்புறம் வந்து ஏப்ரல் 14-15க்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடும். காப்பு கட்டி காய்கறிலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டோம்னா அடுத்தடுத்து நாங்கள் சாப்பாடு நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒன்றா வரும். அதுக்கடையில் வீடியோ வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். ஏன்னா நிறைய வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. பால்கோடை எடுக்கிறதே நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அடுத்து இன்னொரு திருவிழா ஒரு கேட்டிருக்காங்க பூசாரி ஸ்ட்ரீட்டில். ஸோ அதையும் போய் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வச்சுக்கிறோம். பாய். அம்முக்கு தும்முக்கு அம்மா
அமுகு டுமுகள் அமால் டுமா அமுகு டுமுகள் அமால் டுமா